தலைவா, ஏன் எதுக்கு? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணோம். சூப்பரா ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன தகவல் சொல்ல போறீங்க? அத வீடியோக்குள்ள போய் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராஃபிட் எடுத்தேன்னு சொல்றீங்க. எல்லாருமே ப்ராஃபிட் எடுத்துருக்காங்கன்னு கேட்கணும்ல. எல்லாருமே எடுத்திருப்போம். எடுத்தீங்க தானே? எடுத்தீங்களான்னு கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப ஆர்வமா இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சொல்லணும், அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போகணும். வீடியோக்குள்ள போனாதான் நீங்க கேட்டதை நான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே நான் எப்படி சொல்ல முடியும்? இப்ப நம்ம இன்ட்ரோ கொடுக்கலாமா? இருங்க, அதையும் நாங்களே கொடுக்கிறோம். வெல்கம் பேக் டு விஐபி ட்ரேடிங் ஸ்கூல். இவர் உங்கள் கண்ணன். தேங்க்யூ. ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அவங்க கேட்ட மாதிரிதான் இன்னைக்கான மார்க்கெட், நாளைக்கான மார்க்கெட், இதுக்கப்புறம் வரக்கூடிய மார்க்கெட் எப்படி இருக்கும், குடா இல்ல பாத்துருவோமா? சோ ஃபர்ஸ்ட் திங் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை. இன்னைக்கு இன்வென்டரி. சோ இன்வென்டரி ரிப்போர்ட் என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஒரு சிலர் வந்து இது பாசிட்டிவ் சொல்லுவாங்க, ஒரு சிலர் இது நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்தவரை பார்த்தா இன்னைக்கு நெகட்டிவ் தான். அது எப்படி சார் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? இன்வென்டரி ரிப்போர்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா கூட இன்வென்டரி ரிப்போர்ட் அப்படின்னு போட்டீங்கனாலே அதுவே உங்களுக்கு சொல்லிடும் அது நெகட்டிவா பாசிட்டிவான்ட்டு. நெகட்டிவ் வந்தா என்ன அர்த்தம், பாசிட்டிவ் வந்தா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஏற போகுதுன்னு அர்த்தம், பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இறங்க போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் படி பாசிட்டிவ், ஆனா மார்க்கெட் படி நெகட்டிவ். சோ மார்க்கெட் இறங்க போகுதுன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு நம்மளுக்கு 200 220 போகும்னு எதிர்பார்த்தோம், ஆனா அவ்வளவு தூரம் போகல. கம்மிங் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு நைட்டு க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5680க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட் வந்து 750 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் 650க்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி கீழே வரும், 550 வரைக்கும் போகும். இதுதான் இன்னையோட ரிப்போர்ட். நாளைக்கு இதுதான் நடக்கும், நாளை கழிச்சு இதுதான் நடக்கும், கம்மிங் வீக்ஸ் ஃபுல்லா இதுதான் நடக்கும். நெக்ஸ்ட் இன்வென்டரி வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 500 to 700 தான் அதிகபட்சம். இதுக்கு மேல போக சான்ஸே கிடையாது. சரி, வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? மார்க்கெட்ல இந்த ப்ராஃபிட் லெவல்ல இருந்து அடுத்த லெவல் ப்ராஃபிட்டுக்கு எப்படி போறதுன்னு எதிர்பார்ப்பீங்க. என்னோட பர்சனல் ரெக்கமெண்டா நான் என்ன சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னாக்கா, எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் சரி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட பணம் வந்து உங்களை விட்டு விலகி போகாது. ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். ஆனா ஆப்ஷன்ல அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு ப்ராஃபிட் வராலும் அடுத்த கான்ட்ராக்டோ இல்ல அடுத்த இதுலயோ நம்ம சேஞ்ச் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியனா சொல்றது என்னன்னா, ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும், வெறும் இத்தனைக்கும் யார் காரணம்? விஐபி ட்ரேடிங் ஸ்கூல். நான் உங்கள் கண்ணன். ஓகே, தேங்க்யூ, பை பை, see ya.